வணக்கம் அன்புறவுகளே, நான் தான் உங்களது கற்றப்பட்டு தாரா அவனுக்கு முதல் ஓவரை மருது பாய். முதல் ஓவரை தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான முதல் ஓவரையும் வீச வருபவர் மருது பாய். இவர் ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். முதல் பந்து அகலப்பந்தாக வந்தது. மறுபடியும் முதல் பந்து 4 ஓட்டங்களா, நல்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அங்கே தடுப்பாளரால் 4 ஓட்டங்கள் பெறுகிறது. இரண்டாவது பந்து வீச வருகிற மருதுபாய். ஒரு வீடு, ஒரு 4. இரண்டாவது பந்து அழகாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச். பாண்டியாவுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக பிடிக்கப்பட்ட பந்துங்க. லைன்ல வச்சு பிடிச்சாப்புல. முதல் விக்கெட்டை பெறுகிறார் மருதுபாய். வாழ்த்துக்கள் மருதுபாய்க்கு. எங்களுடைய கேப்டன் முருகன் பாய். ஓகே. தனக்கான 3வது பந்து வீச வருகிறார். நல்ல ஸ்லோ ஏற்பட்டாரு. ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும் பெறுகிறாரு. 4வது பந்து மருதுபாய். நல்ல பால். அங்கே ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் பெறும் நினைக்கிறேன். வைஸ் கேப்டன் அங்கே விக்கி அவர்கள் தடுப்பாளர் பிடித்து விட்டார். 5வது பாலை வீச வருகிறார். மறுபடியும் ஒரு விக்கெட் விழுகுமா பார்ப்போம். நல்ல கேப்ல அடிக்கப்பட்ட பந்து. அங்கே தடுப்பாளர் பாண்டியா சிறப்பாக தடுக்கப்பட்டாருங்க. 2 ஓட்டங்களை பெறுகிறது. தனது இறுதி பந்து வீச வருகிறார். ஒரு விக்கெட்டு. இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கார் மருதுபாய். வாழ்த்துக்கள். சிறப்பு. ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை சிறப்பாக வீழ்த்தி இருக்கிறார் தனது தமிழ் கிராக்கர்ஸ் அணிக்காக. வாழ்த்துக்கள் மருதுபாய். மருது காட்டன் கோல்டு. மருதுபாய்க்கு வாழ்த்துக்கள். 9 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காருங்க. சிறப்பான பந்து வீச்சு. 2 கொஞ்சம் அதிகமா போனாலே விக்கெட் விழுந்திருக்கு. பரவாயில்ல. அடுத்து பாலா, செல்ல பிள்ளை பாலா. கேட்ச் மிஸ். பரவாயில்ல. தனது 2வது பாலை வீச வருகிறார் பாலா. நல்ல ஆஃப் சைட்ல அடிக்கப்பட்ட பந்துங்க. பாயிண்ட்ல 4 ஓட்டங்களை பெறுகிறது. 3வது பாலை போக வருகிறார் பாலா. விக்கெட் எதுவும் கிடைக்குமா? நல்ல அடிக்கப்பட்ட பந்து. கவர்ல அடிக்கப்பட்ட பந்து. அங்க என்ன அவுட் ஆகுமா? இல்லங்க, 2 ஓட்டங்கள். 4வது பால். நல்ல பந்து போட்டாரு. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. 5வது பாலை போட வருகிறார். அழகாக அடிக்கப்பட்ட பந்து. கேப்ல கவர்ஸ்ல ஒரு ஓட்டங்கள். தனக்கான 2வது முதல் ஓவரில் இறுதி பந்து. அணிக்கான 2வது ஓவர். 2 விக்கெட்டுகள். அகலப்பந்து. இறுதி பந்து. அதுவும் அகலப்பந்து. இறுதி பந்து. அழகாக தூக்கி பிடிக்க ஸ்ட்ரைட்ல 2 ஓட்டங்கள்ங்க. முடிந்த நிலையில் அணியினுடைய எண்ணிக்கை 21ஆக உயர்த்தியுள்ளார்கள். 2 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் மருதுபாய் தனக்கான 2வது ஓவரையும் அணிக்கான 3வது ஓவரையும் வீச வருகிறார் மருதுபாய். 2 ஓவர்களை கொடுத்தார். போன 2 விக்கெட். அழகாக வீசப்பட்ட பந்துங்க. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. 2வது பால். ஸ்ட்ரீட்ல அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டருங்க டேவிட். வாழ்த்துக்கள். 3வது பாலை வீச வருகிறார்.
வா வாட் எ பியூட்டி, நல்ல பால். நான்காவது பந்து ரன்னை கட்டுப்பட்டு திட்டாரு. அழகாக வீசப்பட்ட அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள் ஓட்டுமா? இல்லைங்க, ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும். ஐந்தாவது பால போட வர்றாரு. வாட் எ பியூட்டி. அங்கே தடுப்பாளர் பாண்டியா மிகச்சிறந்து ஒரு தடுப்பாளருங்க. ஒரே ஒரு ரன்களை மட்டும் கொடுத்துருக்கு. இறுதி பண்ணுங்க. அழகாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இங்க கேட்ச் ஆகுமா? அழகுங்க, கேட்சுங்க. தனக்கான 3வது விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறார் மருதுபாய்க்கு வாழ்த்துக்கள், சிறப்புங்க. 4வது ஓவர், அதாவது பவர் பிளேயினுடைய இறுதி ஓவர். தனக்கான 2வது ஓவரை பாலா வீச வருகிறார். பாலா வாட் எ பியூட்டி, வெரி நைஸ். நல்லா பண்ணுங்க, நல்லா வீசினார், வாழ்த்துக்கள் பாலா. ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும் இருக்கிறது. 2வது பால் பாலா. வாட் எ பியூட்டி, சூப்பர் பால். 3வது பாலுங்க. வாட் எ பியூட்டி, நல்ல பால், நல்ல ஐடியா, வாழ்த்துக்கள் பாலா, சூப்பர், நல்ல பந்து போட்டாருங்க. 4வது பால். வாட் எ பியூட்டி, அவுட்டுங்க. அங்கே அம்பையரால் இது வந்து ஒய்டு என்று அறிவிக்கப்படுகிறது. அகலப்பந்து. 5வது பால். வாட் எ பியூட்டி, வெரி நைஸ். செம்பிட்டு பண்ணுங்க, இறுதி பண்ணுங்க பாலா. வாட் எ பியூட்டி, வெரி நைஸ், நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தான பால், வாழ்த்துக்கள் பாலா. இறுதி பண்ணுங்க. வாட் எ பியூட்டி, 4 ரன்கள். தனக்கான 3வது ஓவரையும் அணிக்கான 5வது ஓவரையும் வீச வருபவர் மருதுபாய். 3 விக்கெட்டுகளை மருதுபாய். வாட் எ பியூட்டி, வாட் எ பியூட்டி, வாட் எ பியூட்டி, வெரி நைஸ், வாழ்த்துக்கள். 2வது பால். வாட் எ பியூட்டி, அங்க 2 ரன். 4வது பாலை வீச வருகிறார். 5வது பால். வாட் எ பியூட்டி, 4 போயிருமா? 2 ரன்கள். 5வது பாலை வீச வருகிறார் மருதுபாய். வாட் எ பியூட்டி. 3வது ஓவரில் அவர் தனக்கான 3வது ஓவரில் இறுதி பந்தை வீசுகிறார் மருதுபாய். விக்கெட் எதுவும் எடுக்கல, ஒரே ஒரு ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரன் அதிகமா போய்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் தமிழ் கிராக்கர்ஸ் ஆட்ட நாயகன். அடே அப்பா கணேஷ். தனக்கான 3வது ஓவரையும் அணிக்கான 6வது ஓவரையும் வீச வருவர் பாலா. மீண்டும் பாலா. வாட் எ பியூட்டி, கேட்சா. 2வது பால். நல்ல எழுதப்பட்ட பந்து, நல்ல ஷாட்டுங்க. 3வது பால். பாலா. வாட் எ பியூட்டி, நல்லா ஆடினாருங்க, நல்ல அடிக்கப்பட்ட பந்து. நான் ஷாட் பிடிக்கல, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியில போயிருக்கும். 5வது பாலுங்க பாலா.
இறுதி பந்து வீசுறார் பாலா. பாலா வா, நல்ல கவர்ஸ்ல அடிக்கப்பட்ட பந்துங்க. இங்க ஒரே ஒரு ஓட்டங்கள்ல இங்க வைஸ் கேப்டன் மிக்கி பிடிச்சிருக்காரு. தனக்கான இறுதி ஓவரையும் அணிக்கான 8வது ஓவரையும் வீச வருகிறாருங்க. 7வது ஓவர், சாரி, 7வது ஓவர். வாட்ட பியூட்டி, நல்ல பாலுங்க, கொஞ்சம் மிஸ்ஸுங்க. வாழ்த்துக்கள், சிறப்பு மருதனன் பாய். 2வது பால். அகல பந்துங்க, மருது பாய். 3வது பால். வாட்ட பியூட்டி, நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் இருக்கு. வாவ், அவ்வளவுதான். மருது பாய், மருது பாய் விக்கெட் விழுகுமா? ஓய்டு ஓய்டு ஓய்டு. வாவ், நல்ல அடிக்கப்பட்ட பந்துங்க, சூப்பர் கவர்ஸ்ல நல்ல அடிக்கப்பட்ட பந்து, 4ங்க. 5வது பால். இறுதி ஓவர், தனக்கான இறுதி ஓவர், இறுதி பந்து. விக்கெட் எதுவும் கிடைக்குமா? கேட்ச் ஆகுமா? வாவ், அவுட்டுங்க. 4 ஓவருக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தப்பட்டது. மருதுபாய்க்கு வாழ்த்துக்கள். இறுதி ஓவர் பாலாவுக்கு, இறுதி ஓவர். அணிக்கான 8வது ஓவரை வீச வருவார் பாலா. இவருக்கு இன்னும் விக்கெட் விழுகவில்லை. இந்த ஓவரில் விக்கெட் விழுகுமா? நல்ல பந்துங்க, நல்ல பந்து. ஓகே, 2வது பால். வா வா வா, சூப்பர் சூப்பர், நல்ல ஐடியா. 3வது பால். நல்ல தூக்கடிக்கப்பட்ட பந்து இங்க கேட்சாமா? முதல் அணிக்கான முதல் 6ஐ பதிவு பண்ணிடுறாருங்க. 4வது பந்து. வாவ், 5வது பாலுங்க. 5வது பால் வீசார். வாட் எ பியூட்டி, வெரி நைஸ். இறுதி பந்து. அடுத்து புதுசு பவுலர் வந்து முத்துக்குமார் கொண்டாந்துருக்காங்க. முதல் பந்துங்க. முதல் பந்து நல்ல ஆஃப் சைட்ல நல்ல கட். 2வது பால். முதல் பந்து ஓடு, அப்புறம் மறுபடியும் ரீபால்ல 4. இப்போ 2வது பால். நல்ல அடிக்கப்பட்ட பந்து, ஒரே ஒரு ஓட்டங்கள். 4வது பந்து. 4வது பால். சூப்பர் சூப்பர் பால், நல்ல பால். 5வது பால். 4 ஓட்டங்கள். இறுதி பண்ணுங்க. முத்துக்குமார் அழகாக அடிக்கப்பட்ட பந்து. பாண்டி, பாண்டி கேட்ச் ஆகுமா? வாழ்த்துக்கள் பாண்டி. புதிய பவுலரை கொண்டு வந்திருக்காங்க, சுரேஷ்குமார், சிறந்த பவுலர். முதல் பந்து. முதல் பந்திலே ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும்தான். 2வது பால். பால். நல்ல ஆஃப் சைட்ல கட் பண்ண வந்து
ஒரே ஒரு ரன்கள் மட்டும்தான். 3 பால்களையும் 3 ஓட்டங்கள். நல்ல சிறப்பா போடுறாப்ல. அவங்க பெரிய ஷாட்டுக்கெல்லாம் போகல, விக்கெட் போனதுனால. ஐந்தாவது பால். ஐந்தாவது பால். வெல்டன் பாய், வெல்டன் பாய். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சுரேஷ் வாழ்த்துக்கள். முத்துக்குமார் கொண்டாந்துருக்காங்க. நல்ல பால் நல்ல பால் நல்ல பால் நல்ல பால். வாழ்த்துக்கள் முத்துக்குமார். ரெண்டாவது பால். நல்ல கேப்ல அடிச்சுட்டு பண்ணுங்க. மூணாவது பால். நாலு ரன்கள். நாலாவது பால். பாலிங் 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 பாலிங். ஒரே ஒரு ரன்கள் மட்டும்தானா. நல்லா தடவுங்க. ஐந்தாவது பால். முத்துக்குமார். வெரி நைஸ். நல்ல பந்துங்க, நல்ல பந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முத்துக்குமார். நல்ல இறுதி பந்தை வீசி வர்றார் முத்துக்குமார். What a beauty, what a beauty. Very nice. சுரேஷ். Very nice. ரெண்டாவது பால். சுரேஷ் பாய். நல்லா அடிக்கப்பட்ட பந்து. 4-4-4. மூணாவது பாலுங்க. What a beauty, what a beauty. ஒரே ஒரு ரன். அங்க வந்து வெரி குட் வெரி குட் வெரி குட். சிறப்பா பந்து போடுறாரு. நல்லா அடிக்கப்பட்ட பந்து வெளியில. நல்ல ஷாட், நல்ல 6. வாவ், அதே பால். முத்துக்குமார். வாவ், பியூட்டி. வெளியில 6. முதல் பந்து 6. வாட் a beauty. அதே பால் போடியா. மூணாவது பால். கேட்ச். வெரி குட் கேட்ச், வெரி குட் கேட்ச். வாழ்த்துக்கள் முத்துக்குமார். நல்ல பேட்ஸ்மேன் எடுத்தாப்ல. நல்லா அடிக்கப்பட்ட பந்து ஸ்கொயர்ல. ஒரே ஒரு ரன். முத்துக்குமார். நல்ல பால் நல்ல பால். லாஸ்ட் பால். முத்துக்குமார். நல்ல பால் நல்ல பால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் பால். புதிய பவுலர் பாண்டியா. பாலிங் பாலிங் பாலிங். அடிக்கப்பட்ட பந்து. 2 ரன்னுங்க. மூணாவது பால். பாண்டியா. பாலிங் பாலிங் பாலிங். பாண்டியா. பாண்டியா. நாலாவது பால். பவுலிங் பாலிங் பாலிங் பாலிங். வைடு வைடு. நாலாவது பால். பாண்டியா. வெரி குட் பாண்டியா. ஐந்தாவது பால். வாட் a beauty, what a beauty, what a beauty. அவுட்டுங்க வாழ்த்துக்கள் பாண்டியா. லாஸ்ட் பால். பாண்டியா. பாலிங். முத்துக்குமார். நல்லது இறுதி ஒரு வீச வருகிறார் முத்துக்குமார்.
ஒரே ஒரு ரன்களை மட்டும் போகுமா? What a beauty! What a beauty! What a beauty! Wow! Hey! ஒரே ஒரு ஓட்டம். What a beauty! நினைக்கிறேன் பாண்டியா இறுதி ஓவர். ரெண்டாவது பால் அவ்வளவுதான், லென்த் பால் தான். மூணாவது பால் அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். What a beauty! அஞ்சாவது பால் நினைக்கிறேன். bowling out. Phoenix 11 fielding discussing வைக்க இருக்கு. தொடக்க கிளம்பிடுவாங்க. ஸ்ட்ரைக்ல உதயா, நான் ஸ்ட்ரைக்ல விக்கி. தமிழ் கிராக்கர்ஸ் பேட்டிங் வந்தாச்சு. ஃபீல்டிங்ல போனிக்ஸ் 11 110 ஸ்கோர், 111 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட போனிக்ஸ் 11 தினேஷ். ஃபர்ஸ்ட் பால் வெளியில ஒயிட். ஆரம்பத்துல அகலப்பந்து உள்ள எடுத்தாண்டார். ஃபர்ஸ்ட் பால் எங்களுக்கான முயற்சி, ரன்கள் ஏதும் இல்லை. ஓ, பாடி லேயர் வந்துச்சு லெக்ல. டாட் பால், பேக் டு பேக் 2 பால் டாட்ஸ். கேப்ல போயிருக்கு. குட் ஷாட். இங்க சிங்கிள் மட்டும். இந்தியா பேட்ல இருந்து ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல ஹிட்டர் விக்கி உள்ள எடுத்தாண்டாரு. லெக்ல அந்த இடத்துலயும் ஆள்ல சிங்கிள் மட்டுமே போகும். ஃபீல்டர் வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கு முன்னாடி எட்ஜ் ஆகி நான் கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் விளையாட்டி போயிருக்காரு. போலங்க, பந்து போல. அங்க 2 ரன் மட்டும் வந்திருக்கு உதயா பேட்ல இருந்து. நல்ல ஓவரா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்ப்போம். நான் பேலன்ஸ் இருக்க பால் இருக்கு. சிங்கிள் மட்டுமே வரும். தொடக்கம் நல்ல தமிழ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு ஸ்லோவான தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கு. சிங்கிளுக்கான முயற்சி மட்டும் லோ ஸ்கோர்னால ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டர். செகண்ட் ஓவர் போனிக்ஸ் 11ல தினேஷ் பூஜாரி. ஸ்ட்ரைக்ல உதயா. கேட்ச் கீப்பர் இங்க மிஸ் பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான விக்கெட்டை விட்டுருக்காருங்க. மீண்டும் எட்ஜ் விட்டு 4 போயிருக்குங்க. மீண்டும் ஒரு எட்ஜ் 2 கேட்ச் வச்சுருங்க நீங்க உதயாக்கு. பாப்போம் மேட்ச மாத்துவாரா. இந்த ஓவர்ல 2 கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ஓ, நல்ல லைன்.
அதான் விட்டாலும் ஃபீல்டர் இருக்காரு, கைக்கு தானே போயிருக்கு. சிங்கிள். டாஸ்பால் அடிச்சாரு, உச்சி பந்து போயிருக்கு. 4 ஆகுமா? 4 வந்திருக்கு விக்கி பேட்ல இருந்து. அடிச்ச ஸ்ட்ரெயிட்ல கைக்கே போயிருக்கு. அங்க மீண்டும் ஒரு கேட்சும். ஆனா நல்ல ட்ரை, நல்லா வந்தார், பாலுக்கு வந்தாரு, கொஞ்சம் முன்னாடி குத்திருச்சு, கையில பட்டு. நல்ல ட்ரை. தேர்ட் ஓவர் தினேஷ், அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. ஒரு எட்ஜ், சைடு எட்ஜ், ரன் அவுட் முயற்சி, நாட் அவுட், உள்ள வந்துட்டார். டாஸ்பால் போட்டா வெளியே ஏத்திடுவாரு. போயிருக்கு 6, முதல் 6. தமிழ் கிராக்கர்ஸ் முதல் 6 விக்கியோட பேட்ல இருந்து, அவரோட முதல் 6 ஆல்சோ. தமிழ் கிராக்கர்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன். ஒரு மேட்ச்ல ஒரு 60 அடிச்சாரு. அரைஞ்சு விட்டார், தூக்கி விட்டுருக்காரு. 5 நாள் ஆகுமா? அடுத்து இருக்காரு. அப்படி 4 போயிருக்குங்க. நல்ல பேட்டிங். ஒரு 6 ஒரு 4 பேக் டு பேக் விக்கி பேட்ல இருந்து. உச்சி பந்து ஏறி இருக்கு, கேட்ச் ஆகுமா? வந்திருக்காரு, ஃபீல்டர் வந்திருக்காரு, புடிச்சிருக்காரு விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் விக்கி அடிச்சுக்கு இருந்த விக்கெட் வெளியில போயிருக்கு. எல்லா ஷாட்டும் பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாருங்க. ஸ்ட்ரைக்ல கணேஷ், நியூ பேட்ஸ்மேன் கணேஷ். முதல் பாலே தடுப்புக்கான முயற்சி, ஒரு ஹாட் பால். ஒரு நல்ல நோட்டாஸ், ஆனா சிங்கிள் வந்திருக்கு. ரெண்டு பாஸ்டா ஓடி எடுத்திருக்காங்க, கைக்கு போன பால் தான். தினேஷ் புஜாரி, 4th ஓவர். நல்ல லைன்ல எடுத்தாருங்கண்ணா இந்த பவுலர். ஸ்கோர் 28. ஒரு லோ பால் டவுன்லயே வந்துருச்சுங்க, மேல எலும்புல. மேல எலும்பு இருந்தால் பேட்ல பட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்திருக்கும். மீண்டும் நேருக்கு நேரம் முட்டப்பட்ட பந்து, ஆள் இல்ல, ஆனா ஃபீல்டர் போயிருக்காரு, தடுத்திருக்காருங்க ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங் இங்க. 2 ரன் மட்டும். பாலுக்கு பால் ஆனா ஸ்கோர் வந்துருங்க, லோ ஸ்கோர் தான். பாப்பா விக்கெட் மட்டும் தமிழ் கிராக்கர்ஸ் இழக்காம இருக்கணும். மீண்டும் நேருக்கு நேர் லோ டாஸ். இந்த தடவை ஃபீல்டர் கையிலே, சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவர்ல லோ புல் டாஸ் நிறைய பார்க்கலாம். ஒரு இந்த தடவை பவுன்ஸ்ல எடுத்தாங்க, மீடியம் பவுன்ஸ். சரியா அந்த பவுன்ஸுங்க. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருந்தார். 4th ஓவர். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், அம்பையர்ஸ் கால்ஸ் 1 பவுன்ஸ். 5th ஓவர் கூட கேமன் பூஜாரி ஃபர்ஸ்ட் பால் நல்லா பால் எடுத்தாரு. லோவர் 1 டாட் பால். நல்ல தொடக்கமா இருக்கு பவுலர் இருந்து. மீண்டும் ஒரு டாட் பால். சுத்தலுக்கான முயற்சி உதயா. அடிச்சாரு, அந்த இடத்துல ஆள் இல்ல, கேப்ல போயிருக்கு. 4 வரும், கண்டிப்பான முறை 4. உதயா பேட்ல இருந்து ஒரு 4. ஃபர்ஸ்ட் 4 ஆர் பேட்ல இருந்து வந்திருக்கு. சுத்துபால் உச்சி உச்சிக்கு 3வது கேட்ச் உதயாக்களி மிஸ். 3மே கீப்பரு. ஆஹா, இந்த மாதிரி லக்கு யாருக்குமே கிடைக்காது. 3 விக்கெட் 3 கேட்ச் விட்டுருக்காங்க. உள்ள எடுத்தாங்க ஸ்டெம்புல, அது சிங்கிள் மட்டுமே வரும். நல்ல லைன், ஸ்டெம்ப் லைன் மீண்டும். 6th ஓவர் தினேஷ் அரைஞ்சாரு, அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்க தடுத்து விட்டுருக்காங்க, 4 தடுத்து விட்டுருக்காப்புல. நல்ல ஃபீல்டிங். பவுலிங் லைன்ல தினேஷ். கௌதம் திரும்பினாரு, அங்க ஷாட் மிஸ் ஆயிருக்கு. டாட் பால், நல்ல ஓவருங்க. ஒரு டாஸ் பால்.
கேட்ச் ஆகுமா? ஆளே இல்லை, ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால அங்கே கேட்ச் கிடையாது. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்கோரு அப்படியே நின்றுக்குங்க. நல்ல ஓவர். அந்த லைன்ல எடுத்தாராது பால. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு எட்ஜ் பின்னாடி 4 4 போயிருக்குங்க. ஒரு எட்ஜ்ல ஒரு 4. 6 ஓவர் கம்ப்ளீட்டட். 45 ஸ்கோர். ஸ்ட்ரைக்ல கணேஷ் 7th ஓவர் போட. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டினியூ பவுலர். சேம் பவுலர். வெளியில எடுத்தாண்டாரு. வைட் அம்பையர் அண்ட் வைட் சிக்னல். சிங்கிள். கண்டிப்பான ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். செகண்ட் பால் வெளியில ஓட்டாரு. ஆனா ஃபீல்டர் இருக்காரு. கைக்கு தானா போயிருக்கு. இங்க ஃபீல்டர் ஒரு மிஸ்டேக்ல 2 ஆகுமா? இல்லைங்க, ஒரு ரன் மட்டுமே. விக்கெட்டை ஸ்டே பண்றாங்க தமிழ் கிராக்கர்ஸ். ஏன்னா லோ ஸ்கோர் மேட்சை எப்படி வேணாலும் மாற்றலாம். ஒரு ஓவர் தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. அதனால விக்கெட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. விக்கெட் ஒன்று போயிருக்கேண்ணா. விக்கி மட்டும் போயிருக்காரு. டாஸ் பால். அந்த இடத்துல ஃபீல்டர் கரெக்டா இருக்காங்க. கைக்கு எல்லாம் போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. நல்ல பாங்க. ஒரு எட்ஜ். 4. எட்ஜ்ல தாங்க நீ 4 அதிகமா பார்க்கப்படுகிறது தமிழ் கிராக்கர்ஸ்ல. அப்படியே பிளேன் பைக் இருக்காரு. ஜெசீரா நினைக்கிறேன். பவுலிங் இல்ல மாரியா உதயா ஸ்ட்ரைக்ல. அஞ்சு சிங்கிள். 2 ஆகுமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டுமே. ஒரு எட்ஜ். எட்ஜ் ஃபீல்டர் கையிலே வந்திருக்கு. அங்க சிங்கிள். ஒரு ஷாட். குட் ஷாட். அங்க 6. இப்பதாங்க உதயா பேட்ல ஒரு 6 போயிருக்கு. போன பால் நேருக்கு நேர் அடித்த பண்றேன். கைக்கே தானே போயிட்டு ஸ்ட்ரைட்ல. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஓ, டாட் பால். ஒரு லோ டாஸ். சிங்கிள் மட்டும். தரையில மட்டும் தாங்க தட்டுறாங்க தமிழ் கிராக்கர்ஸ். பெரிய ஷாட்டுக்கு போல முயற்சி போல. ஓவருக்கு 8 ரன் ஸ்கோர் வந்தாவே போதுங்க தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. தினேஷ் புஜாரி. ஓ, நல்ல பால். நல்ல ஃபீல்டர் அங்க. ஓ, நல்ல ட்ரை. ஒரு ரன். நல்ல போவருங்க. ஓவர். நல்ல லைன் எடுத்தாரு. டாஸ் லோ டாஸ். மீண்டும் ஒரு இந்த ஓவர்ல அதிகம் நான் லோ டாஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆனா தமிழ் தரையில மட்டுமே தட்டுவோம் என்று தட்டிக்கு இருக்காங்க. ஓவருக்கு ஒரு 4-6 போன மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ்ல தாங்க. அது மாட்டு கட்டையில. அதை தாண்டி போனிக்ஸ் 7 போடுவாங்களா? அதான் விஷயம். நல்ல ஷாட். ஆனா பவுலர் பிடிச்சிருந்தான்னு கேட்ச் கொஞ்சம் வெளியில போச்சு. கை வெளியில. விக்கெட் இருக்கு. ஆனா ஸ்கோர் அடிச்சாலும் ஓவர் இல்ல. இல்லைங்க, சிங்கிள் இல்ல. நல்ல ஓவர்.
கேப்ல அரைஞ்சு விட்டுருக்காரு. குட் செட். ஒரு சிங்கிள் இல்லையா, பெட் வந்து ஒரு சிங்கிள். ஓவருக்கு 8 ரன் தேவைங்க, கண்டிப்பான முறை 8 ரன் தேவை. ஓவர் அந்த இதற்கான விக்கெட் போல. சரியான பாருங்க, கொஞ்சம் மிஸ்ஸிங்க. போல்ட் ஸ்டம்புக்கு விக்கெட் விக்கெட் விக்கெட். கணேஷோட விக்கெட் இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா எடுத்திருந்தாரு, போல்ட் ஆக வேண்டிய பால். செகண்ட் பால் ஆச்சு, கொஞ்சம் கீழே இறக்கி வந்துச்சு, ஸ்டம்பிளே வந்துச்சு. நல்லா பாருங்க, 3 பால் போட்டாரு, 3 தரமா போட்டிருக்காரு. நல்லா பாருங்க, தொடவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பால் ஸ்டம்பிள் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நாக் அவுட். டாட் பால். 6 ஓவருக்கு 40 வேணுங்க. வெளியில போகணும்னு நினைக்கிறேன், போயிருக்கு. 6 உதயா பேட்ல இருந்து ஒரு 6. குட் ஷாட்டுங்க. முதல் பாலே டாஸ். மாவியா பால்ல இருந்து போன ஓவர் நல்ல ஓவருங்க, நல்லா போட்டுருந்தாரு. ஒரு ரன்னா மீண்டும் ஓவர் அந்த மாதிரி கரெக்டா தெரியல. இந்த ஓவர் முதல் பாலே 6 வந்துருக்கு. ஓ, மீண்டும் ஒரு சுத்து. பெரிய முயற்சி போனாரு, டாட் பால் ஆயிருக்கு. 34 பாலுக்கு 34 தாங்க. பாலுக்கு பால் ஸ்கோர் வேணுங்க. உள்ள எடுத்தாண்டாரு. ஓவர் 1 சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. பாலுக்கு பால் மட்டுமே ஸ்கோர் வேணுங்க. 2 விக்கெட் மட்டும்தான் தமிழ் கிராக்கர்ஸ் போயிருக்கு. ஒயிட். இந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா போட்டா பேட்ஸ்மேனுக்கு சாதகம், எக்ஸ்ட்ரா விழுகுது. அப்ப மீண்டும் டாஸ் வச்சுங்க, ஆனா ஆளே இல்ல. அது இல்லாத கரெக்டா சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. மீண்டும் அதே ஏரியா, அது இல்லாத கரெக்டா சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். வைட் 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 வைடுங்க. போன பாஸ் கேப்ல போயிருக்கு, சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஸ்கோர் 81. தினேஷ் புஜாரி அவருக்கு லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். ஒரு நல்ல சாட்டுங்க, அங்க 4 ஆயிரும் கண்டிப்பான முறை. 4 4 பாண்டியா பேட்ல இருந்து ஒரு 4. முதல் பாலே 4 வந்திருக்கு. பேலன்ஸ் பாலுக்கு 24 ரன்ஸ் மட்டும் தேவை. மீண்டும் அடிச்சாரு. ஃபீல்டரே இல்லை அந்த ஏரியால, வெளியில போயிருக்கு. 20 ரன் மட்டும் தேவை இது உள்ள பந்துகளுக்கு. ஓட்டம் திரும்பினால் டாட் பால் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு பெரிய சாட்டுக்கு போனாரு, டாட் பால் ஆயிருக்கு. ஒரு 2 4 எடுத்து ஒரு நல்ல கம்பேக் பவுலர் இருந்து பார்க்கலாம். பாப்போம். போனிக்ஸ் 11 பக்கத்து ஆல்மோஸ்ட் மேட்ச் இப்போ கை மீறி போகுது. ஏதாச்சும் பண்ணி மாட்டுவாங்களா? காஸ்பால் அங்க சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. மீண்டும் ஒரு ஹெட்ஜ் கேட்சாமா, நல்ல கீப்பர் கைக்கு போயிருக்கு. நல்ல ஒரு முயற்சி. உதயா விக்கெட் போயிருக்கு. அவருக்கு இன்னைக்கு 3 கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு லக்கி சாம்ப்னு சொல்லலாம். ஆனா கடைசியில மேட்சை முடிக்காம போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஸ்கோர் வந்துருச்சு. பாண்டியாவோட விக்கெட்டை எடுத்து விட்டுருக்காரு. நல்ல பவுலிங், அவரு நல்லா போட்டிருக்காரு. மேட்ச் எல்லாத்துலயும் எல்லா ஓவரும் நல்லா போட்டிருக்காரு. லைன் ஸ்டெம்ப் லைன் பயங்கரமா போடுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்ல. பாண்டியா விக்கெட் எல்லாம் போயிருக்காரு. பவுலர் ஹேமத் நல்லா போட்டிருக்காருங்க. அவரோட ஓவர் எல்லாமே போனிக்ஸ் 11ல தனியா தெரிஞ்சிருக்கு. மேட்ச் க்ளோஸ் போயிட்டே இருக்கு. பாப்போம். நல்ல லைன்ல நான் போட்டிருக்காரு. மீண்டும் குனிஞ்சு அடிச்சாரு. சிங்கிள் மட்டுமே வரும், சிங்கிள் மட்டுமே.
மேட்ச் க்ளோஸ்ல எடுத்துக்கிட்டே வராங்க. கேப்ல தட்டி விட்டுருக்காரு, ஃபீல்டர் ஏற்றி வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள், ஆல்மோஸ்ட் சிங்கிள் அடிச்சாவே ஸ்கோர் வந்துடும். பார்ப்போம். மீண்டும் சுத்து, அதே சுத்தல், சிங்கிள். இந்த தடவை தமிழ் கிராக்கெட் சிங்கிள் மட்டும் தேவை, பெரிய சாட்டே தேவை இல்லைங்க. லெக்கைங்க போன பால். ஆகுமா? கேட்ச். முருகன் விக்கெட் எடுத்துருக்காங்க. கடைசி நேரத்துல மேட்ச் மாத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஓவரா போட்டு கொடுத்திருக்காரு ஹேமத். லாஸ்ட் பால் நல்ல ஓவரா மாத்திருக்காரு. அடிச்சாரு, நேருக்கு நேரு முட்டினாரு. ரன் அவுட் வீழ்ச்சி ஆயிருக்கு. ரன் அவுட். பாலோட விக்கெட் இழந்திருக்காங்க. போனிக்ஸ் 11 மேட்ச கைக்கு எடுத்தாம இருக்காங்க. எப்படியோ போன மேட்ச் எப்படியோ வந்திருக்கீங்க. மேட்சஸ் சொல்றது எப்படி வேணாலும் மாறலாம். கடைசி பால் முடிய ஆஃப் ரெண்டு கையில இருக்குங்க. 18க்கு 16ங்க. மேட்ச வேற லெவல்ல மாத்தி விட்டுருக்காங்க. விக்கெட் அடுத்த 2 ஓவர்ல 5 விக்கெட் இழந்து போயிருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ். 11 ஓவர் முடியும். நல்ல லைன் இதாங்க. அப்சல்யூட்லி சினிமாங்கிற மாதிரியா பயங்கரமா போய்க்கு இருக்கு. ப்ரெஷர் போட்டுருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. பாலுக்கு பால் கொண்டாட்டாங்க. மீண்டும் விக்கெட் இல்ல. விக்கெட் இல்லங்க. அடுத்து தமிழ் கிராக்கர்ஸ் 7 விக்கெட் ஆயிடுச்சு. அந்த பேட்ஸ்மேன் பூரா வந்துட்டாங்க. பாப்போம். பவுன்ஸ் வெளியில போயிருக்குங்க. அவருக்கு ஏத்த பால் போட்டாங்க. இன்னைக்கு தாங்க ஒரு 6 அடிச்சு மேட்ச் மாத்திருக்காரு. பாப்போம். மீண்டும் மேட்ச தமிழ் கிராக்கர்ஸ் பக்கெட் எடுத்தாந்துருக்காங்க. பாப்போம். 6னால மேட்ச் மாறி இருக்கு. திருப்பியும் தமிழ் கிராக்கர்ஸ் பக்கம் 2 பக்கெட் ப்ரெஷர் போடுறாங்க. ப்ரெஷர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் தெரியல. பேட்டிங்ல கொஞ்சம் கூல் ஆயிட்டாங்க. ஒரு 6 போனோன்னு. பாப்போம். மீண்டும் ஒரு பெரிய ஷாட் போயிட்டாருன்னா மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ் தான். மீண்டும் டாஸ். கேப்ல போய் இந்த முறை 2 ஆகுமா? 2 ஆகுமா? முயற்சியே இல்லை. பாப்போம். வெளியில எடுத்தாரு. ஒயிட் ஆம்பர் ஒயிட் சைனால் எக்ஸ்ட்ரா கடைசி நேரத்தை போட்டு இருக்காருங்க. லயன் நல்ல லைனுங்க. மாறுது. டாட் பால வளர்ந்துருக்கு. மீண்டும் மேட்ச் க்ளோஸ்லயே வருதுங்க. பாப்பா ஒரு நல்ல ஷாட் போச்சுன்னா மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். மீண்டும் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். பவுலிங் என்ன தினேஷ். 12க்கு 8 ரன். ஒரு 4 போனாலும் மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ்க்கு தான் கையில இருக்கு. பாப்போம். இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். டாஸ் பால் விட்டாரு அரை. ஆனா ஃபீல்டர் கை போயிருக்கு. சிங்கிள் மட்டும்தான் வரும். நல்ல த்ரோங்க. ரமேஷ் நல்லா ஆடிக்கி இருக்காரு. மாறுது. இப்போ அவரோட வேலையை சிங்கிள் தட்டி கொடுத்தாருனாவே போதும் தான். பார்ப்போம். க்ளோஸா எடுத்து போகக்கூடாது. லாஸ்ட் ஓவர் முடிய லாஸ்ட் 4 ஓவர் பயங்கரமா பண்ணிருக்காங்க. மாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. டாட் பால் மற்ற 2 3 டாட் பால் வந்துருக்கு. பார்த்தேன் சிங்கிள் தட்டி ஆனுங்க. முடிய வேண்டிய மேட்சுங்க. விக்கெட் இழந்த காரணத்துல பிரஷர் போட்டு பயங்கரமா மேட்ச மாத்தி விட்டுருக்காங்க. ஒரு 4 தான் தேவை. சிங்கிள். பாப்பா ரமேஷ் கிட்ட இருந்து அந்த ஒரு ஷாட் கிடைக்குமா? டாஸ் பால் விட்டுருக்காருங்க. மேட்ச் க்ளோஸ்லயே போகுது. பால் மாறி இருக்கு. எப்படியோ போக வேண்டிய மேட்ச் மாறி இருக்குங்க. மீண்டும் டாஸ். அதே டாஸ்ங்க. ரமேஷ் பண்ணிருக்காருங்க. மேட்ச் போனிக்ஸ் 11 பக்கத்து மாறி இருக்கு. அடுத்த ஓவர் எப்படி நல்ல ஓவரா இருக்கும். ஆஹா, இந்த ஒரு பால்ல மேட்ச் இருக்கு. ரிசல்ட் இருக்கு. ஒரு 4 போன ஒரு எட்ஜ் கேட்ச் ஆகுமா? அந்த ஃபீல்டர் போயிருக்காரு. ஓடி ஆன 2 ஓடணும். 2 ஆயிருக்கு. டிக் டிக் நிமிடங்கள் ஸ்டார்ட். 6க்கு 4.
பாப்போம். ஆகா, எப்படி மாறி இருக்குங்க மேட்ச். கடைசி ஒரு முடிய வந்திருக்கு. நாங்க கிரிக்கெட் என்ன கடைசி பால் முடிய போலாங்க. எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா தமிழ் கஷ்டம் 3 விக்கெட் இருக்கு. என்ன நடக்கும் தெரியல. 5-4 5-4 5 balls 4 runs. கேட்சாமா இந்த இருக்கு இருக்காரு கேச்சு மிஸ்ஸிங்க. 2 வருது. 2 வந்திருக்கு. 4-2 ஒரு கேட்ச் மிஸ் பண்ணனால எப்படி வேணாலும் மேட்ச் மாறி இருக்குதான். கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா என்ன பிரஷர் போட்டுப்பாங்க பாப்போம். ஒரு வெற்றி, மீண்டும் ஒரு வெற்றி. கேட்ச் ஆகுமா? பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் எடுத்து விட்டுருக்காரு. லாஸ்ட் பால் மறுபடியும் விக்கெட் வந்திருக்காரு. 3-2 இதாங்க மேட்ச். மேட்ச்னா இப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்ச் போய்க்கு இருக்கு. வேற லெவல். எப்படியோ மேட்ச் மாறி வந்திருக்குங்க. 2 பக்கத்துமே வாய்ப்பு இருக்கு. யார் வேணும் ஜெயிக்கலாம். தமிழ் கிராக்கர்ஸ்ல இருக்கிற கடைசி 2 விக்கெட் மட்டும். ஆனா 3 பால் தான் இருக்கு மேட்ச்ல. ரிசல்ட் பால் 1 ஆனாவே மேட்ச்ட்டா பாப்போம். ஒயிட் போட்டிருக்காரு. நாட் அவுட். அம்பேசிங்ல நாட் அவுட். உள்ள போயிருக்காருங்க. மேட்ச் வின் பை தமிழ் கிராக்கர்ஸ்ங்க. கடைசி பால் முடிய வந்திருக்குங்க. ஒரு ஒயிட்ல மேட்ச் மாறி ஒரு ரன் அவுட் மிஸ் ஆயி மேட்ச் வின் பை தமிழ் கிராக்கர்ஸ். லாஸ்ட் முடிவு வந்து தமிழ் கிராக்கர்ஸ் மேட்ச் வின் பை. நல்ல மேட்சுங்க.